இப்போ நம்ம சேனலில் அப்பார் ஐடி 5 மினிட்ஸில் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பற்றி பார்க்கலாம். அப்பார் கார்டை டவுன்லோட் பண்ணுறது எப்படி, அப்பார் ஐடி ஜென்ரேட் பண்ணுறது எப்படின்றத பற்றி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுக்கு தேவை நம்ம கையில் ஒரு மொபைல் இருக்கணும். இந்த மொபைலில் டிஜிலாக்கர் ஆப் இருக்கணும். இருந்துச்சுன்னா ஃபைனல் உங்களுக்கு இந்த மாதிரி ஐடி ஜென்ரேட் ஆகும். இது அகடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ் அப்படின்ற ஒரு சைட்டில் ஜென்ரேட் ஆகும். ஷார்ட்டாக ஏபிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பார் அப்படின்னா ஆட்டோமேட்டட் பெர்மனன்ட் அகடமிக் அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரி. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக உங்களோட ப்ளே ஸ்டோர், ஆண்ட்ராய்டு மொபைலில் இருக்க ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டிஜிலாக்கர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு அதை டவுன்லோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக உங்களோட ஏற்கனவே உங்களுக்கு டிஜிலாக்கர் இருந்துச்சுன்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். டிஜிலாக்கர் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற சிம் காமிக்கும். உங்களுக்கு 2-3 சிம் வச்சுருந்தீங்க அப்படின்னா எந்த நம்பர் வந்து உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக இருக்கோ அந்த நம்பர் கொடுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் கொடுக்க போகிற இந்த அப்பார் ஐடிங்கிறது உங்களுக்கு கடைசி வரைக்கும் வரும். நீங்கள் ஸ்கூல் படித்தாலும் அடுத்து நீங்கள் என்ன ஹையர் ஸ்டடீஸ் போனாலுமே இந்த அப்பார் ஐடியில் தான் உங்களுக்கு எல்லா கிரெடிட்ஸுமே வந்து ஆட் ஆக போகுது. அதனால் வந்து நீங்கள் அப்பார் ஐடிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. அதனால் எந்த நம்பர் உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக இருக்குமோ நீங்கள் கண்டினியூ யூஸ் பண்ணுங்களோ அந்த நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. ஸோ அந்த நம்பர் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வெரிஃபை யுவர் ஐடென்டிட்டி அப்படின்னு கேட்கும். நம்பரை கொடுத்துட்டு நீங்கள் கண்டினியூ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வெரிஃபை ஐடென்டிட்டி. இதில் உங்களோட ஆதார் நம்பரை தப்பு இல்லாமல் கரெக்டாக டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு இந்த பேஜோட பாட்டமில் வெரிஃபை அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த வெரிஃபைன்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக உங்களுக்கு செட் யுவர் செக்யூரிட்டி பின் அப்படின்னு கேட்கும். இந்த செக்யூரிட்டி பின் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 2 3 4 5 6 சீக்வன்ஸாக இருக்கக்கூடாது. அப்புறம் 1 2 3 3 2 1 ஃபஸ்ட்டு 1 2 3 ஃபார்வர்ட் எழுதிட்டு அப்புறம் 3 2 1 ரிவர்ஸ் எழுதக்கூடாது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் ஸ்டெப்ஸாக 1 2 3 அப்படின்னு எழுதிட்டு திருப்பி 1 2 3 வரக்கூடாது. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது இல்லாமல் அவங்க ஒரு வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஜப்ளிங் ஆர்டர் இருக்கலாம். நான் ஏதோ நம்பர் வந்து மாறி மாறி இருக்குது, ஆல்ரெடி நம்பராக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து கரெக்டான நம்பர் கொடுங்க. நீங்கள் வந்து நிறைய அட்டெம்ப்ட்ஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று ட்ரை பண்ணி பார்க்குறீங்க, அது செட் ஆகலை. இதே மாதிரி 3 or 4 அட்டெம்ப்ட்ஸ் போச்சுன்னா உங்கள் அக்கௌண்ட் லாக் ஆயிரும். அப்புறம் நீங்கள் ஒரு 1/2 hour கழிச்சு திருப்பி நீங்கள் ரிட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் பின்னை கொடுத்துட்டு அந்த பேஜோட லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா உங்களுக்கு இப்போ இந்த கம்ப்ளீட் கொடுத்தோடனே உங்களுக்கு டிஜிலாக்கர் அப்படின்னு அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். அது கிரியேட் ஆனோடனே அதில் வந்து நீங்கள் வெளியே வந்துடுங்க. இப்போ வந்து கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணுங்கள். குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கூகுளில் போயிட்டு ஏபிசி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். கூகுளில் ஏபிசி டைப் பண்ணுங்கள். இந்த ஏபிசி அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு சைட் ஓப்பன் ஆகும். சைட்டு வந்து ரிசல்ட்டை காமிக்கும். அது வந்து அகடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ் அப்படின்ற சைட் இருக்கும். இதோட யூஆர்எல் உங்கள் டேட்டா யூஆர்எல்ல போகணும் அப்படின்னா www.abc.gov.in அப்படின்ற சைட்டில் போகலாம். இல்லை கூகுளில் ஏபிசி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரிசல்ட்டே வந்து இந்த அகடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ் தான் வரும். சரிங்களா? யூஆர்எல் பார்த்துங்க www.abc.gov.in. இந்த சைட்டுக்குள்ளே நீங்கள் போகணும். இந்த சைட்டை கிளிக் பண்ணிவிட்டு சைட்டுக்குள்ளே போயாச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஏபிசி அந்த அகடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த ஹோம் பேஜில் லெஃப்ட் சைடில் ஒரு 3 ஹாரிசான்டல் பார் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த பாக்ஸில் நீங்கள் பாட்டமில் வந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு டேப் இருக்கும். இந்த ஸ்டூடெண்ட் டேபை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். சைன் இன் டு யுவர் அக்கௌண்ட் வியா டிஜிலாக்கர் அப்படின்னு இருக்கும். அப்போ டிஜிலாக்கர் மூலமாக வரணும்னா மொபைல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுங்க. மொபைல் கொடுத்தோடனே நீங்கள் எந்த நம்பரில் டிஜிலாக்கர் ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு பின் தெரிஞ்சால் என்ட்ரு பண்ணலாம், ஞாபகம் தான் என்ட்ரு பண்ணலாம். பின் ஞாபகம் இல்லை அப்படின்னா நீங்கள் பின்லெஸ் ஆத்தென்டிகேஷன் கொடுக்கலாம். பின்லெஸ் ஆத்தென்டிகேஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகும். அப்புறம் அதுக்குள்ளே உங்களுக்கு டிஜிலாக்கருக்குள்ளே போயிடும். ஸோ திருப்பி ஒரு ஓடிபி கேட்கும். நீங்கள் பின் கொடுத்துட்டீங்கனாலும் அதாவது பின்லெஸ் ஆத்தென்டிகேஷன் கொடுத்தாலும் ஓடிபி கேட்கும். பின் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக ஒரு ஓடிபி கேட்கும். இந்த ஓடிபி கொடுத்துட்டு சைன்இன் பண்ணுங்கள். சைன் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு அடுத்து டிஜிலாக்கருக்குள்ளே போயிடும். டிஜிலாக்கரில் போனதுக்கு கன்சென்ட் கேட்கும். டிஜிலாக்கரை எடுத்து கொண்டு வரணும்னு கேட்கும். உங்களுக்கு ஆதார் கார்டு மட்டும் தான் உள்ளே இருக்கும், டிஜிலாக்கரில் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரெடி பண்ணும்போது இதில் வந்து நமக்கு என்ன இருக்கும், உங்களோட ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கவா, உங்களோட டேட் ஆஃப் பர்த் யூஸ் பண்ணிக்கலாம்னு இருக்கும். பர்பஸ் என்ன, நோ யுவர் கஸ்டமர் டிஃபால்ட்டாக இருக்கும், அதை அப்படியே விட்டுருங்க. ஸோ நோ யுவர் கஸ்டமர் அப்படின்னு போட்டுட்டு இந்த பாட்டமில் கடைசியாக பார்த்தீங்கன்னா அலோ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இது கம்பல்சரி அலோ கொடுக்கணும். கொடுத்தா தான் உள்ளே போகும். ஸோ அலோ கொடுத்துருங்க. அலோ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்து இந்த அகடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ்குள்ளே உள்ளே வந்துடும். இதில் உங்களுக்கு உங்களோட டீட்டெயில் கேட்கும். ஐடென்டிஃபை டைப் என்ன அப்படின்னு கேட்கும். ஐடென்டிஃபை டைப் நீங்கள் வந்து
ரிஜிஸ்டர் நம்பர் கொடுக்கலாம், ரோல் நம்பர் கொடுக்கலாம், நிறைய நம்பர் உள்ள இருக்கும். இதெல்லாம் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ரோல் நம்பர் எடுத்திருக்கோம். சரிங்களா? ரோல் நம்பர் ஒன்று எடுத்திருக்கோம். ரோல் நம்பர் கூட அவசியம் இல்லை. உங்கள் காலேஜ் என்ன சொல்கிறாங்களோ அதை எடுத்துக்கங்க. நம்ம ரோல் நம்பர் எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கோம். ஏன் ரோல் நம்பர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோன்னா யூனிக் நம்பராக அந்த காலேஜை கொடுக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 24ME029 அப்படின்னு இருக்கு. இந்த 24னா 24th இயர், 2024 அட்மிட் ஆகுறாங்க. எம்இனா மெக்கானிக்கல் இருக்காங்க. 029னா 29th பர்சனா அவங்க அந்த கிளாஸில் இருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுற மாதிரி யூனிக்காக இருக்கலாம் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி வேற ஒரு ஐடி இருக்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். எந்த காலேஜில் இந்த மாதிரி ஐடி இருக்காது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்தது தான். அடுத்து நம்ம காலேஜ் செலக்ட் பண்ணிக்கிறது எக்ஸாம்பிளுக்காக பிஎஸ்என்ஐ காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கொடுத்துருக்கோம். ஏன் இந்த ஸ்பெசிஃபிக் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த பிஎஸ்என்ஐல 2 காலேஜ் இருக்குது. அதாவது பிஎஸ்என் அப்படின்னு ஒரு காலேஜ் இருக்குது, இன்னொன்று பிஎஸ்என்ஏன்னு ஒரு காலேஜ் இருக்குது. இந்த பிஎஸ்என்ங்கிறது வேறு இடத்துல இருக்குது, பிஎஸ்என்னு வேறு இடத்துல இன்னும் வேறு வேறு காலேஜ். இதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு காலேஜ் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப அவசரத்தில் வந்து பிஎஸ்என்ஏக்கு பிஎஸ்என் சூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்காக தான் நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து எக்ஸாம்பிளுக்காக பிஎஸ்என்ஏ சூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி நிறைய காலேஜஸ் ஒரே பேரில் இருக்கும் இல்லையா? இப்போ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு இருக்கும், அது இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் என்ன காலேஜ்ன்றதை கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். அடுத்து எந்த இயர் அட்மிட் ஆகிறாங்க, இந்த டேட்டா கண்டிப்பாக முக்கியம். எந்த இயர் அட்மிஷன் ஆகிருக்காங்க, ஃபஸ்ட் இயர் வந்துருக்காங்களா, லேட் வந்துருக்காங்களா, எந்த இயரில் காலேஜில் வந்திருக்கீங்கன்னு பார்க்கணும். அந்த இயர் கரெக்டாக என்ட்ரு பண்ணணும். ஸோ அந்த இயர் என்ட்ரு பண்ணிவிட்டு கடைசியாக சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ சப்மிட் கொடுத்தாச்சு அப்படின்னா உங்களுக்கு அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ் அப்படின்னு அந்த சைட்டில் உங்களுக்கு அப்பார் ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட் கிரியேட்டட் அப்படின்னு வந்துடும். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா யுவர் அப்பார் ஐடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 12 டிஜிட் நம்பர் வந்து ஐஃபோனேட்டட் நம்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு 3 டிஜிட் ஒரு ஐஃபோன், 3 டிஜிட் ஒரு ஐஃபோன், அடுத்து 3 டிஜிட் ஐஃபோன், அவனு 3 டிஜிட் இருக்கும், அது 12 டிஜிட் இருக்கும். இதில் பிகின் யுவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னி நவ் அப்படின்னு இருக்கு. ஸோ கடைசி என்ன கன்சர்ன் கொடுக்குறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து டிஜிலாக்கர் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணி உங்களை பேசிக் அளவு அக்சஸ் கொடுத்தனால நீங்கள் ஜென்ரேட் பண்ணியிருக்கோன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கோ டு டேஷ்போர்டு இருக்கு இல்லையா? இந்த டேஷ்போர்டை நீங்கள் கோ டு டேஷ்போர்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்பர் ஐடியே ஃபுல்லாக வந்துடும். ஸோ கோ டு டேஷ்போர்ட் கொடுத்தோடனே இந்த அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ் அப்படின்ற ஏபிசி டாட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களை வச்சு abc.gov.in போட்டோம் இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா abc.digilocker.gov.in டிஜிலாக்கர் மூலமாக நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறனால இந்த யூஆர்எல் மாதிரி இருக்கீங்க. இங்கே அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ் மேலே இருக்கும். கீழே வந்தீங்கன்னா ஹலோ அப்படின்னு போட்டு இங்கே எந்த ஸ்டூடெண்டோட பேர் இங்கே இருக்கும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ஆகாஷ் பாண்டியும் போட்டிருக்கோம். ஆகாஷ் பாண்டி பி அப்படின்றவங்க ஜென்ரேட் பண்ணுற மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா அவங்களோட பேர் இங்கே காமிக்கும். இப்போ இதில் வந்து நமக்கு கிரெடிட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது 0ல் இருக்குது. என்சிஆர்எஃப் ஐடிஸ் உண்மை இல்லை, 0 கிரெடிட்ஸில் இருக்குது. இந்த எல்லாமே 0 ஏன் இருக்குது அப்படின்னா இன்னும் நம்ம வந்து எதுவுமே ஆட் பண்ணல. அவங்க எதுவுமே ஆட் பண்ணால் நல்லது, இங்கே 0 இருக்குது. நம்ம காமிக்க எல்லா டேட்டாவுமே எக்ஸாம்பிள் தான். இது யாரோட டேட்டாவும் இல்லை, தனித்தனியாக எடுத்து ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்து கம்பைல் பண்ணி போட்டிருக்கோம். சரிங்களா? அதனால் வந்து இவங்க அந்த காலேஜ் இந்த காலேஜெலாம் இல்லை, நம்ம காமிக்கிறது எல்லாமே வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸான ஒரு இதுதான். கூகுளில் போய் தனித்தனி இண்டிவிஜுவல் இமேஜ் எடுத்து தான் வந்து நம்ம கம்பைல் பண்ணி தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ் அப்படின்னு உங்களுக்கு கீழே ஒரு ஐடி காமிக்கும். இதில் வந்து அப்பார் ஐடி அப்படின்னு போட்டு இந்த 12 டிஜிட் நம்பர் இருக்குது. இங்கே அவங்க திருப்பி அவங்க பேர் காமிக்குது. அதே மாதிரி டிஜிலாக்கர் நாங்கள் வந்து கன்சென்ட் கொடுத்தனால வந்து பேசிக் அந்த கன்சென்ட்டை வச்சு நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இந்த ரைட் சைடில் ஃபோட்டோ இருக்குது, அவங்க அப்பார் ஐடி. இவ்வளோ தான். இது மட்டும்தான் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நீங்கள் 5 மினிட்ஸ் ஜென்ரேட் பண்ணிடலாம். உங்கள் மொபைல் இருந்துச்சுன்னா ஓடிபி உங்களுக்கு வரும். உங்கள் நம்பர் ஆதாரில் இருக்குது அப்படின்னா ஓடிபி ஈஸியாக கிடைக்கும்னா கண்டிப்பாக நீங்கள் 5 மினிட்ஸில் முடிச்சிடலாம். இவ்வளோதான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படுனா கண்டிப்பாக இந்த வீடியோ அனுப்பிச்சுடுங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.